இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். Radio City Love Guru. Radio City Love Guru. காதலே காதலே போ, காதலே காதலே போ, காதலே காதலே போ, காதலே காதலே போ. Radio City Love Guru. FM na Radio City 91.1. குரு. என்னோட நேம் மோகன். பேசிக்கலி ஐம் ஃப்ரம் ஆந்திரா. எனக்கு தமிழ் எழுத வராது, அதனால தான் தங்கிலீஷ்ல மின்னஞ்சல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி தன்னுடைய மின்னஞ்சல தொடங்கியிருந்தாரு மோகன். ரேடியோ சிட்டிக்காக எனக்கு தன்னுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துக்கிட்டாரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி. குரு, இது பெருமைக்காகலாம் சொல்ல, அது உங்களை ஐஸ் வைக்கணுங்கிறதுக்காகலாம் சொல்ல. உங்களுடைய ஷோ கேட்க ஆரம்பிச்சு தான் நான் ரேடியோவே கேட்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் எனக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா ரேடியோ ஸ்டேஷன்ஸும் அறிமுகமாச்சு. என்னுடைய வாழ்க்கையில வந்த ஒரு பெண் பற்றி தான் பேசணும். ஆமா, அவங்களுடைய பேரு சுபலட்சுமி. அவங்களுடைய நேட்டிவ் பாண்டிச்சேரி. எனக்கு ஃபேஸ்புக் மூலமா ஒரு தோழியா அறிமுகமானாங்க. என்னுடைய லைஃப்ல எனக்குன்னு கிடைச்ச முதல் தோழி. ஆமா லவ் குரு. அது வரைக்கும் என்னுடைய லைஃப்ல காதல் அல்லது நட்பு எந்த ஒரு ரூபத்திலும் நான் ஒரு பெண் வாசமே பார்க்காத ஒரு ஆள்னு கூட சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட என்னுடைய லைஃப்ல நான் உணர்ந்த ஒரு பெண்ணுடைய ஸ்பரிசம் அப்படின்னா அது சுபுடையது தான். நாங்க தொடர்ந்து பேசலாம் மோகன் கூட. ஒன்லி ஆன் எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. மோகன் போல ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா loveGuru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. மோகன் தொடர்ந்து பேசினாரு. என்னுடைய மனசுக்குள்ள சுபு கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுடைய மனசுல நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம். ஒரு நாள் அவங்க கிட்ட கேட்டேன், சுபு யாரையாவது லவ் பண்றீங்களா அப்படின்னு. ஆமான்னாங்க. ஒரு நிமிஷம் மனசு பக்குன்னு இருந்தது. அடுத்த செகண்டே லவ் பண்ண, இப்போ பிரிஞ்சுட்டேன்னாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனாரு. அதானே, நமக்கு ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு ஒரு லவரோ அல்லது அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ அவங்க இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். என்னங்க இப்படிலாம் ஒரு காண்டு இருக்கலாமா அப்படின்னு. ஐயோ லவ் குரு அப்படிலாம் இல்ல, மனசுக்குள்ளார வேண்டிக்கிட்டேன் அவங்களுக்கு அந்த லவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும்னு நினைச்சேன். இல்லன்னு சொல்லணும்னு எதிர்பார்த்த போது இருக்குன்னு சொன்னாங்க. ஐயோ இருக்குதா அப்படின்னு சொல்லி பதறும்போது இருந்ததுன்னாங்க. சந்தோஷப்பட்டேன்னாரு. சோ உடனே சொல்லிட்டீங்களான்னு. இல்ல உடனே சொல்ல, அடுத்த ஒரு 2 daysல சொல்லிட்டேன் ஐ லவ் யூ அப்படின்னு. நான் உன் கூட ஃப்ரெண்டா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா. இல்ல எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குது, நீ யோசிச்சு பொறுமையா சொல்லுன்னு. அவளும் யோசிச்சு பொறுமையா 2 hours ஓகேன்னு சொல்லிட்டாரு. என்னங்க இது அப்படின்னு. ஆமா லவ் குரு 2 hours ஓகேன்னு சொல்லிட்டா. அவ சொன்னோடனே நான் ஷாக் ஆயிட்டேன். என்ன சொல்ற அப்படின்னு. ஆமாடா நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னா. சரி ஓகே உண்மையாவே தானே அப்படின்னு. ஆமா அப்படின்னா. கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட லவ் குருன்னாரு. மோகன் கூட தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம்னா Radio City 91.1. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணா, அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதா. என்னாச்சுன்னு கேட்டேன். எதுவுமே சொல்ல. டக்குன்னு போனை கட் பண்ணிட்டா. இது நடந்த அடுத்த சில மாதங்கள்ல மறுபடியும் அவகிட்ட இருந்து ஒரு நாள் போன் வந்தது. இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் ஒத்து வராது, நம்ம பிரிஞ்சிடலான்னு சொன்னா. எனக்கு ஒண்ணுமே புரியலன்னாரு மோகன். ரேடியோ சிட்டிக்காக எனக்கு தன்னுடைய வாழ்க்கை பதிவு பகிர்ந்துக்கிட்டாரு. ஆந்திராவை சேர்ந்தவர், இப்ப நம்ம ஊர்ல இருக்காரு. ஃபேஸ்புக் மூலமா அறிமுகமான நட்பு காதல்ல போய் முடிஞ்சிருக்குது. அவங்களுடைய பேர் சுபலட்சுமி, பாண்டிச்சேரியில இருக்காங்க. 2 பேரும் ஃபேஸ்புக் மூலமாவே அந்த நட்பை தொடர்ந்து 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 அது காதலாக மாறி ஒரு கட்டத்துல இவர் ப்ரொபோஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட விசாரிச்சிருக்கிறாரு. தன்னுடைய லைஃப்ல ஒரு லவ் இருந்தது, அது பிரேக்கப்ல முடிஞ்சிருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவர் ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு, அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் ஒரே பாயிண்ட் ஆஃப் டைம் திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய அம்மா இறந்துட்டதா சொல்லக்கூடிய சுபு அடுத்த சில மாதங்கள்ல ஃபோன் பண்ணி இந்த லவ் வேணாம் பிரேக்கப்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு நடந்த விஷயங்களை அதை பத்தி தான் பேசினாரு. ஃபேஸ்புக்ல பிளாக் பண்ணா, வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணா, தெரியல. 6 மாசம் லவ் பண்ணும், ஒரே வாரத்துல என்ன விட்டுட்டு போயிட்டா. பொண்ணுங்க மனசு ஒரு கல்லா என்ன, எப்படி அவங்களால இவ்வளவு லேசா தூக்கி போட முடியுதுன்னு தெரியல. கடைசி அவ போனை வைக்கும் போது சொன்னா, நான் உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பட் அட் த சேம் டைம் என்னுடைய அம்மா இல்ல, எனக்கு ஏற்கனவே அப்பா கிடையாது. இப்ப நான் யாரோ ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாகணும். சோ இப்படிப்பட்ட சூழல்ல இந்த காதல்லாம் கை கூட போறதே இல்லைன்னா எனக்கும் அதான் தோணுது. எனக்கும் வேற காதல் கிடையாது. சுபுதா என்னுடைய வாழ்க்கையில வந்த கடைசி பெண். அவளை நினைச்சுக்கிட்டே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துன்னு தோணுதுன்னு சொல்லி அவருடைய மின்னஞ்சலை நிறைவு செய்திருக்காரு மோகன். ஒரு சில வார்த்தைகள் மோகனுக்கு மட்டுமல்ல, சுபுவுக்கு மட்டுமல்ல, இந்த ஃபேஸ்புக் மூலமா நட்பை தாண்டிய ஒரு காதல், அதை தாண்டிய உறவு பிணைப்புகள்,
ஒரு அண்ணன் கிடைச்சிருக்காங்க, அக்கா கிடைச்சிருக்காங்க, இவங்க இல்லைன்னா என்னால் வாழ முடியாது, இது ஒரு நட்பின் உன்னதம், இந்த மாதிரியான வார்த்தைகளை பகிரக்கூடிய இந்த சந்ததியை சேர்ந்த இந்த ஜென்இசட்னு சொல்லக்கூடிய இந்த ஜெனரேஷன் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் அண்ணனாக ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கணும்னு தோணுது இந்த பாடல்களுக்கு பிறகு. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் அன்பு காட்டுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய யாரோ ஒரு முகம் தெரியாத நபர்கிட்ட அன்புக்காக ஏங்கி காத்திருக்கிறோம். கேட்டா இது இனம் புரியாத அல்லது விவரிக்க முடியாத, இது மனிதர் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு உன்னதமான உறவுன்னு அதற்கு ஒரு பெயர் இடுறோம். Facebook அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் மீடியம். ஒரு கம்யூனிகேட்டிங் மீடியத்தை நம்ம காதலுக்கான மீடியமா மாத்திட்டு இருக்கோம்ல. பல தடவை சொல்லியிருக்கேன், சோசியல் மீடியா மூலமா வரக்கூடிய காதல் எல்லாத்தையும் நான் நிராகரிக்கல. ஆனா அதில் போலிகள் அதிகமாக உலாவுறாங்க. காயங்களை நான் ஏற்றுக்கொள்ள தயார், அல்லது இது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு, வந்தால் லாபம் வராவிட்டால் நஷ்டம்னு உட்கார்ந்து நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். ஒரு சாய்ஸ் தானே, போட்டு பார்க்கலாம், கிடைச்சதுன்னா லக்கு, இல்லைன்னா போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய, ஆப்ஷனா பார்க்கக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான சோசியல் மீடியா உறவு முறைகள் சாத்தியம். ஏற்கனவே ஒரு தோழி சொன்னாங்க, Facebook மூலமா எனக்கு ஒரு அண்ணா கிடைச்சாரு, 3 மாசம் உயிருக்குயிரா நேசிச்சேன், எனக்கு அவர் கூட பேச முடியல, நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு தோணுது அப்படின்னும் போது அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்ட முதல் கேள்வியே, உனக்கு அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அவங்களுக்காக நீ என்ன செஞ்சிருக்க இது வரைக்கும்? ஆனா Facebookல பேசின ஒரு அண்ணனுக்காக இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுதா? நீ எல்லாம் இருக்கவே வேணாம், நீ போயிட்டு சூசைட் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அந்த பொண்ணு ஓன்னு உடஞ்சு அழுதா. அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தான் உங்களை பார்த்து கேட்கணும்னு தோணுது. மோகன், ஆந்திரால இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க, வேலை பார்க்கறீங்க, உங்களை நம்பி உங்க குடும்பம் அங்க இருக்குது. இந்த உறவை நான் கொச்சப்படுத்த விரும்பல, உங்க உணர்வை நான் மதிக்கிறேன். கண்டிப்பா இந்த காலம் உங்களுக்கு சொல்லும், சுப்பு என்ற இந்த பெண்ணா உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி பெண்ணா இல்லையான்னு. அதே மாதிரி சுப்புவுக்கும் இந்த காலம் உணர்த்தும், அவங்களுடைய வாழ்க்கையில மோகன் மட்டும்தான் கடைசி பையனா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காதல் அப்படிங்கிறது வெட்ட வெட்ட துளிர்க்கும். சோ அது ஒரு அழிவுக்குள்ளாகிடாது. நாம் இருக்கிற வரைக்கும், நமக்குள்ளார அந்த உணர்வுகள் இருக்கிற வரைக்கும். இன்னும் சொல்ல போனா சயின்ஸ் ரீதியில பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஹார்மோன்கள் சுரக்கிற வரைக்கும் நமக்குள்ளார அந்த உணர்வு பூத்துக்கிட்டே இருக்கும். அதை நான் புனிதப்படுத்த விரும்பல. அது சும்மா ஹம்பக்கா ஒருத்தி என்னை விட்டு போயிட்டா, இனிமே எனக்கு லைஃபே கிடையாது, நான் செத்துருவேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா, அதன் மூலமா நம்ம எதையுமே சாதிக்க போறது இல்லை. முதல்ல Facebook அப்படிங்கிறது எதற்கு? அது காதலிப்பதற்கான ஒரு மீடியமா? அது மூலமா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த ஜெனரேஷனுக்கு வரணும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த காயங்கள்ல இருந்து நீங்க மீண்டு வரணும், அது மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு நான் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை. சமூக வலைதளங்களை அதனுடைய லிமிட் உணர்ந்து அந்த எல்லை வரையறைக்குட்பட்டு பயன்படுத்துவோம். அதுதான் இந்த சமூகம் சீர்கெட்டு போகாமல் சீர்திருத்தம் அடைவதற்கு உதவும். ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.